எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் தோசை போட போகிறோம். பொதுவாக எல்லாருமே கேட்குறாங்க, மாவு அரைக்க நேரம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை டிஃபன் ரெசிபி செஞ்சு காமிங்க, அது டேஸ்ட்டாக இருக்கணும், செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரவை கோதுமை வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி, ஜீரகம், இஞ்சி, தேங்காய், தயிர்லாம் சேர்த்து இந்த தோசை பண்ணுறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒரு முறை இந்த தோசை செய்ய பழகிட்டிங்கன்னா வாரத்தில் 3 நாளாவது இந்த டிஃபன் கண்டிப்பாக செய்வீங்க. இதுக்கு நான் சைடிஷாக ஒரு வெங்காயம் தக்காளி வதக்கி காமிக்கிறேன். விரத நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கு ஒரு தேங்காய் சட்னி, வீட்டில் செஞ்ச சாம்பார், மிளகாத்தூள் கூட வச்சு சைடிஷாக சாப்பிட்லாங்க. இந்த டேஸ்டான ரவா கோதுமையை வச்சுட்டு இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த இன்ஸ்டன்ட் ரவா கோதுமை ஊத்தப்பம் செய்கிறது பார்த்திங்கன்னா 2 கப்பு நார்மல் ரவாங்க. அது பெரிய ரவாவாக இருந்தாலும் சரி, நைஸ் ரவா எதுவாக இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் 2 கப்பு ரவா சேர்த்தோம் அப்படின்னா அதே கப்பால் அரை கப்புக்கு கோதுமை மாவு. நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 நல்ல கலர் இருக்கும், காரம் இருக்காது. மோராகவும் இல்லாமல் தயிராகவும் இல்லாமல் ஓரளவு நீர்க்க நம்ம 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு நம்ம ரவை எடுத்தோம் அப்படின்னா மீடியம் சைஸாக 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கணும். நல்லா 2லேருந்து 3 இன்ச்சு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கணும். 3/4 டீஸ்பூன் ஜீரகம். இது கூட எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் அரை கப்பு தேங்காய் துருவல், நல்லா கோபுரமாக 1 டீஸ்பூன் கல்லுப்பு எல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எவ்வளோ முடியுமோ நைஸாக அரைக்கணுங்க. இப்போ இது உடனே நைஸாக அரைக்கலைன்னா கூட மிக்ஸி ஜாரில் ஓரளவு தண்ணி சேர்த்து அரைச்சப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகிடும். ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோசை மாவில் ஊத்தப்பம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் இட்லிக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மிக்ஸு அரைக்கிறதுக்கு தயிர் 1 கப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி அளவு 2 கப்பு எடுத்து நம்ம அரைச்சா ரொம்ப சரியாக இருக்கும். அது பத்தாமல் நம்ம மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 மணி நேரம் ஊறினாதாங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா அதிக அளவு பேக்கிங் சோடா போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இது ஊறுறதுக்குள்ள ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். 4 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமே பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும், சின்ன சைஸாக இருந்தால் 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு 5-6 பூண்டு பல், இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அகலமான ஒரு வாணலி, அடிகனமான வாணலி எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா தாளிதம் 3/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு வரமிளகாய், இதெல்லாம் சேர்த்து தாளிதத்துக்கு சேர்த்துக்கலாம். இதை பொரிஞ்சோடனே முதல்ல நம்ம பூண்டு சேர்க்கணும். ஓரளவு பூண்டு எண்ணெயில் ஃப்ரை ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்க்கலாம். பூண்டு சின்னதாக இருந்தால் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சுடுங்க. ஒரு ப்ரௌன் கலர் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நறுக்கி வச்சு அந்த வெங்காயமும் சேர்த்துட்டு நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கணும், நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்குறப்பே உங்களுக்கு பூண்டு இன்னும் நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச 4 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கோம். அப்போ இது நல்லா வதங்கி இந்த தக்காளி தோல் பிரிகிற அளவுக்கு வேகணும். அப்படிங்கிறப்ப ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும், தக்காளியும் வேகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி 2லேருந்து 3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வைக்கலாங்க. இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சாதான் தக்காளியும் குழையும், இந்த பூண்டு நல்லா வெந்திருக்கும். ஏன்னா பூண்டெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கோம் இல்லையா. இது நம்ம சூடாக ஆறினப்புறம் சட்னி மாதிரி மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது. நம்ம கீரை மசிக்கிற மாதிரி பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேஷர் வச்சு நல்லா மசிக்கிறப்ப அந்த பூண்டெல்லாம் மசிஞ்சு நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இதை ஸ்டோர் பண்ண முடியாது, தண்ணியெல்லாம் சேர்க்கறதுனால, கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கறதுனால ஒரு நாள் வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாங்க. நல்லா அந்த மாதிரி சேர்ந்துட்டு தண்ணியெல்லாம் சுண்ணதுக்கப்புறம் வீட்டில் கொத்தமல்லிலாம் இருந்தால் நிறைய கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. இவ்வளோ தான், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது தோசை எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். 2 மணி நேரம் மாவு நல்லா ஊறிருக்கு, தயிர் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமே ஒரு புளிப்புத்தன்மைன்னு கிடையாது, ஆனால் மாவு நல்லா பொங்கி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடாமல் இன்ஸ்டன்ட் தோசை எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஆனால் நம்ம 2 மணி நேரம் மாவை ஊற வச்சதுனால
போடக்கூடிய பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா போட்டு ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இரும்பு தவாலையும் போடலாம், நான்ஸ்டிக்லேயும் போடலாம். நான் இன்றைக்கி இரும்பு தவாலையே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல சூடு இருக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த சூடை ஓரளவு மீடியமாக இருக்கிற மாதிரி இந்த தவாவில் பார்த்துக்கணுங்க. நல்ல பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி இந்த மாவை சேர்த்துட்டு ஊத்தப்பம் மாதிரி போட்டதாங்க நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆப்பம் மாதிரி இருக்குங்க. அதனால் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காமல் ஓரளவு திக்காக தேய்ச்சிருக்கேன். தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் வருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருந்தாலே இது ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா கூட போகும். நல்ல ஒரு நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சோம்னா இதை இன்னொரு பக்கம் திருப்பியே போட வேண்டாம். ஒரு பக்கம் நம்ம இதை வேக வச்சு எடுத்தாலே போகிறோம். மேலேயும் நல்லாவே வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கலர் மாறின உடனே ஃபஸ்ட்டு தோசையை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். தவாவில் ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும். இப்படி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கணுங்க. அந்த மாதிரி வெந்திருந்தால் நம்ம உடனே எடுத்துடலாங்க. இதை மடித்து எடுக்காமல் அப்படியே நம்ம ஆப்பம் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த தயிர் போட்டு தெரியாது. அதிகமாக தக்காளியோ இஞ்சியோ ஜீரகமோ எதுவுமே டாமினேட் பண்ணாது. எப்படி இந்த தோசை செஞ்சோங்கிறதே யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் ஒரு தோசை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். தவாவை எப்போதுமே இந்த மாதிரி மாவு போடுறப்ப அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக ஊத்தப்பம் போடுறத விட கொஞ்சம் மெல்லிஸாக போடணும், அவ்வளோதாங்க. நம்ம தோசையாக அதை போடவே உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மெல்லிஸாக வேணும் அப்படின்னா நான்ஸ்டிக்லாம் நீங்கள் மெல்லிஸாக போட்டால் அப்படியே மொறுன்னு இருக்குங்க. நான் இந்த ஊத்தப்பம் மாதிரி போட்டேன். இது ஆப்பம் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் அரை டீஸ்பூன் எண்ணெய் 2 நிமிஷம் லிட்டு போட்டு மூணோடனே அப்படியே மேலே பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. நல்லா அந்த தோசை வெந்திருக்கு. கொஞ்சம் தோசை கரண்டியால் எடுத்து பின்பக்கம் பாருங்கள். நல்ல ஒரு கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் தோசை நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கோதுமை மாவு சேர்த்ததுனால நல்லா வேக வச்சு எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும். 2 தோசையும் ரெடி பண்ணிவிட்டேன். சைடிஷ்ஷாக அந்த தக்காளி வெங்காயமும் வதக்கி வச்சாச்சு. இந்த ரவா கோதுமை தக்காளிலாம் சேர்த்து இந்த தோசை பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறப்ப அப்படியே துவழுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டிஷ்யூ பேப்பர் மாதிரி மடிக்க வருது. இது சூடு ஆறினப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹார்டாக ஆகலைங்க. இதே நீங்கள் ஊத்தப்பம் கூட கொஞ்சம் ரொம்ப ரஃப் ஆகிடும். ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாவெல்லாம் இல்லாமல் டக்குன்னு ஒரு டேஸ்ட்டான தோசை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரவா கோதுமை வச்சு இந்த டிஃபன் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.